Hey everyone, good morning. Welcome to our daily podcast. நான் உங்க மலர் from Skoklover. இன்னைக்கு October 14, 2025. And as always, நம்ம The Hindu newspaperல இருக்கிற 2 editorialsையும் லைன் பை லைன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல சூப்பர் சிம்பிளா பார்க்க போறோம். அண்ட் ஒரு சூப்பர் நியூஸ். இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட ஒரு பிரீமியம் PDF உங்களுக்காக ஃப்ரீயா ரெடி பண்ணிருக்கோம். அது நம்ம ஸ்கோக்லவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். டைட்டில்: டெஸ்டிங் கவர்னன்ஸ் ஆன் தி சவால்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் எக்கலாஜிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரீஎன்ஃபோர்ஸ் ஈச் அதர். டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஆளுகையை சோதித்தல், சவால்கோட் நீர்மின் திட்டம் பற்றி. அப்புறம் தேசிய பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் பொறுப்பும் ஒன்றையொன்று வலுப்படுத்துகின்றன. பேசிக்கலி டெவலப்மெண்ட்டும் வேணும், என்வாயன்மெண்ட்டும் முக்கியம்னு சொல்றாங்க. லெட்ஸ் see. ஃப்ரெஷ் இம்பெட்டஸ் ஃபார் த சவால்கோட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். சவால்கோட் நீர்மின் திட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைத்துள்ளது. Planned as a 1.8 gigawatt scheme on the Chenab. செனாப் நதி மீது 1.8 ஜிகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திட்டமாக இது திட்டமிடப்பட்டுள்ளது. coincides with India's unilateral suspension of the Indus Waters Treaty, IWT. இது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ஒருதலை பட்சமாக நிறுத்தி வைத்த நேரத்துடன் ஒத்துப்போகிறது. After the பஹல்காம் அட்டாக். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியா இந்த முடிவை எடுத்தது. Giving it a geopolitical symbolism. இது இந்த திட்டத்திற்கு ஒரு புவிசார் அரசியல் முக்கியத்துவத்தை அளிக்கிறது. That risks overshadowing questions relating to the environmental impact. ஆனால் இந்த அரசியல் முக்கியத்துவம் சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான கேள்விகளை மறைத்துவிடும் அபாயம் உள்ளது. The Union Ministries of Power and Home Affairs have repeatedly stressed its strategic value. மத்திய மின்சாரம் மற்றும் உள்துறை அமைச்சகங்கள் இதன் இராணுவ முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. To press for exemptions from impact and carrying capacity studies. இத சொல்லி சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் தாங்குதிறன் ஆய்வுகளிலிருந்து விலக்கு கோருகின்றன. But other factors cannot be wished away with a wand. ஆனால் மற்ற காரணிகளை ஒரு மந்திரக்கோளால் சும்மா விஸ்மக்னு பாலச்சுக்கைன்னு சொல்லி காணாமல் போக செய்ய முடியாது. The Chenab already hosts the Dulhasti, Baglihar and Salal projects. செனாப் நதியில் ஏற்கனவே துல்ஹஸ்தி, பக்லிஹார் மற்றும் சலால் திட்டங்கள் உள்ளன. இன்ன பம்பர் டு பம்பர் ஹைட்ரோ பவர் காரிடார். இது ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக் மாதிரி அடுத்தடுத்து நீர்மின் திட்டங்கள் இருக்கிற ஒரு வழித்தடமாக உள்ளது. Ignoring cumulative impact here means underestimating compounded sediment loads and slope instability. இங்கு ஒட்டுமொத்த பாதிப்பை புறக்கணிப்பது என்பது பெருகிவரும் வண்டல் மண் மற்றும் சரிவுகளில் ஏற்படும் உறுதியற்ற தன்மையை குறைத்து மதிப்பிடுவதற்கு சமம். The gravity dam proposed at Savalkot. சவால்கோட்டில் முன்மொழியப்பட்ட புவியீர்ப்பு அணை, despite being described as run-off river, இது ஓடும் நீரை பயன்படுத்தும் திட்டம் என்று விவரிக்கப்பட்டாலும், will form a reservoir of over 50,000 crore liters. 50,000 கோடி லிட்டருக்கும் அதிகமான கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்கும். Rendering it functionally closer to a storage dam. இது செயல்பாட்டு ரீதியாக ஒரு சேமிப்பு அணைக்கு மிக நெருக்கமாக மாற்றுகிறது. Its estimated cost has risen by rupees 9,000 crore. இதன் மதிப்பிடப்பட்ட செலவு ரூபாய் 9,000 கோடி உயர்ந்துள்ளது. Due to inflation and prolonged administrative uncertainty. பணவீக்கம் மற்றும் நீண்டகால நிர்வாக நிச்சயமற்ற தன்மை காரணமாக. The NHPC Limited's recent record in comparable Himalayan projects. NHPC Limitedin இதே போன்ற இமயமலை திட்டங்களில் சமீபத்திய சாதனை shows many schedule slippages and cost overruns. பல திட்டங்கள் குறித்த நேரத்தில் முடியாமல் தாமதங்களையும் செலவுகள் அதிகரிப்பதையும் காட்டுகிறது. Finally, rehabilitation cost account for just 0.6% of total expenditure. இறுதியாக மறுவாழ்வு செலவுகள் மொத்த செலவில் வெறும் 0.6% மட்டுமே. Whereas nearly 1,500 families will have to be resettled. ஆனால் கிட்டத்தட்ட 1,500 குடும்பங்கள் வேறு இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். And 847 hectares of forest will have to be diverted for other uses. மற்றும் 847 ஹெக்டேர் காடுகள் வேறு பயன்பாட்டிற்காக மாற்றப்பட வேண்டும்.
In strategic terms, the project's timing signals India's intent. ராணுவ ரீதியாக பார்த்தால் இந்த திட்டத்தின் நேரம் இந்தியாவின் நோக்கத்தை காட்டுகிறது. To operationalize its entitlement over western rivers following the IWT suspension. IWT-ஐ நிறுத்தி வைத்த பிறகு மேற்கு நோக்கி பாயும் நதிகள் மீதான உரிமையை செயல்படுத்த இந்தியா விரும்புகிறது. Keeping the treaty in abeyance also removed procedural constraints. ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருப்பது நடைமுறை தடைகளையும் நீக்கியது. Allowing projects such as Sawalkot and the Ullar Barrage to go ahead. இது சவால்கோட் மற்றும் உள்ளர் பராஜ் போன்ற திட்டங்கள் முன்னோக்கி செல்ல அனுமதிக்கிறது. However, this approach risks diminishing India's credibility as the riparian state that abides by treaties. இருந்தாலும் இந்த அணுகுமுறை ஒப்பந்தங்களை மதிக்கும் ஒரு நதிக்கரை நாடு என்ற இந்தியாவின் நம்பகத்தன்மையை குறைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. Particularly in fora where it advocates rule-based transboundary governance. குறிப்பாக எல்லை தாண்டிய நதிநீர் நிர்வாகத்தில் விதிகளை மதிக்க வேண்டும் என்று இந்தியா வாதிடும் சர்வதேச மன்றங்களில். Pakistan has already challenged the legality of the suspension vis-a-vis the 1960 framework. பாகிஸ்தான் ஏற்கனவே 1960 ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடைநிறுத்தத்தின் சட்டப்பூர்வ தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. Should India proceed with multiple large projects without cooperative mechanisms? இந்தியா கூட்டுறவு வழிமுறைகள் இல்லாமல் பல பெரிய திட்டங்களை தொடர்ந்தால் future negotiation might potentially invite third-party scrutiny. எதிர்கால பேச்சுவார்த்தைகளில் மூன்றாம் தரப்பினரின் தலையீடு வர வாய்ப்புள்ளது. Precisely what it has long resisted. இதுதான் இந்தியா நீண்ட காலமாக எதிர்த்து வருகிறது. In any case, strategic assertion should come with ecological restraint. எதுவாக இருந்தாலும் இராணுவ ரீதியான உறுதிப்பாட்டுடன் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும். And would require regional studies and protocols. மற்றும் எதிர்கால திட்டங்கள் அனைத்திற்கும் பிராந்திய ஆய்வுகள் மற்றும் நெறிமுறைகள் தேவைப்படும். To manage sediments for all future projects, regardless of the treaty status. ஒப்பந்தத்தின் நிலை எதுவாக இருந்தாலும் வண்டல் மண்ணை நிர்வகிக்க இது அவசியம். India should also institutionalize data transparency. இந்தியா தரவு வெளிப்படைத்தன்மையை முறைப்படுத்த வேண்டும். Through regional or multilateral platforms. பிராந்திய அளவு multilateral platformகள் மூலம். Converting hydrological monitoring from a security risk to a confidence building measure. நீர்நிலை மண்காணிப்பை ஒரு பாதுகாப்பு அபாயத்திலிருந்து ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் நடவடிக்கையாக மாற்ற வேண்டும். Which would also align strategic autonomy with stewardship. இது இராணுவ தன்னாட்சியை பொறுப்பான நிர்வாகத்துடன் இணைக்கும். Sawalkot's legacy will ultimately depend on whether India realizes that national security and ecological responsibility reinforce each other. Phew! இது ரொம்ப ஹெவியா இருந்துச்சுல்ல. ஹைட்ரோபாலிட்டிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, என்வாயன்மெண்ட்னு ஒரேடியா இருந்துச்சு. Let's take a quick break. Intermission. Hey aspirants, vocabulary, idioms and phrasesலாம் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கா? இனி அந்த கவலையே வேணாம். Google Play Storeல இருந்து உடனே Score Clever ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. Forget mugging up. எங்க ஆப்ல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணா ஒரு தடவை படிச்சா போதும், லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. Seriously, it works. And hey, இந்த பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக டெய்லி இவ்ளோ எஃபோர்ட் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்றோம். So please, ஒரு லைக், ஷேர் and subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. It means a lot to us. Okay, break over. Let's jump to the second editorial. Title: Talking to Taliban on India-Afghanistan ties. India must be wary of terror groups even if they are in power. டைட்டில் சொல்றது தலிபான்களுடன் பேச்சுவார்த்தை, இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் குறித்து. அப்புறம் தீவிரவாத குழுக்கள் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மார்க்ட் பை கான்ட்ரோவர்சி அப்படின்னா சர்ச்சைகளால் சூழப்பட்ட. ஆப்கானிஸ்தானின் தற்காலிக வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கியின் இந்திய பயணம் was meant to signal a major reset in ties between New Delhi and the Taliban. அதாவது புதுடெல்லிக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான உறவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை சிக்னது பணிக்க என்று கருதப்பட்டது. The visit was his first since the Taliban grabbed power in 2021. அதாவது 2021 தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு இதுவே அவரது முதல் இந்திய பயணம். As was his meeting with External Affairs Minister S. Jaishankar and National Security Advisor Ajit Doval. வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் ஆகியோருடன் அவர் சந்தித்ததும் இதுவே முதல் முறை. It was made possible by the UN Security Council Sanctions Committee,
that waived a travel ban on Mr. Muttaki. இது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தடைகள் குழுவால் சாத்தியமானது. அது திரு முட்டாக்கி மீதான பயணத்தடையை நீக்கியது. Who is on the list of sanctioned terrorists since 2001? அவர் 2001 முதல் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பட்டியலில் இருக்கிறார். New Delhi has strategic reasons for the warm welcome and enhanced relationship. இந்த அன்பான வரவேற்புக்கும் மேம்பட்ட உறவுக்கும் புதுடெல்லிக்கு இராணுவ ரீதியான காரணங்கள் உள்ளன. Close ties neutralize the considerable security risk and terror threat from India's western flank. இந்தியாவின் மேற்கு பகுதியிலிருந்து வரும் கணிசமான பாதுகாப்பு அபாயம் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலை சமன் செய்கின்றன நெருக்கமான உறவுகள். And protect India's personal and considerable investment in projects there. மேலும் அங்குள்ள இந்திய பணியாளர்களையும் திட்டங்களிலுள்ள கணிசமான முதலீட்டையும் பாதுகாக்கின்றன. The deterioration in Afghan-Pakistan ties indicates that the Taliban, as an enemy's enemy, could prove a valuable ally. ஆப்கானிஸ்தான்-பாகிஸ்தான் உறவுகளில் ஏற்பட்டுள்ள சரிவு என்ன காட்டுகிறது என்றால், தலிபான்கள் ஒரு எதிரியின் எதிரியாக, ஒரு மதிப்புமிக்க கூட்டாளியாக நிரூபிக்கப்படலாம். Given that the Taliban now control nearly all of Afghanistan, it would seem pragmatic to engage with them. தாலிபான்கள் இப்போது ஆப்கானிஸ்தானின் அருகிலுள்ள முழு பகுதியையும் கட்டுப்படுத்துவதால் அவர்களுடன் தொடர்பில் இருப்பது நடைமுறைக்கு ஏற்றதாக தெரிகிறது. At the level other regional powers including Russia, China, Pakistan, Iran and Central Asian states do. ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான், ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் போன்ற மற்ற பிராந்திய சக்திகள் செய்வது போல. India has announced that it would upgrade the Indian embassy in Kabul, a technical mission thus far, and that both sides will exchange diplomats. காபூலில் உள்ள இந்திய தூதரகத்தை தரமுயர்த்துவதாக இந்தியா அறிவித்துள்ளது. இதுவரை அது ஒரு தொழில்நுட்ப பிரிவாக மட்டுமே இருந்தது. மேலும் இருதரப்பும் தூதர்களை பரிமாறிக்கொள்வார்கள். This takes India a step closer to recognizing the Taliban government, something only Russia has done. இது தலிபான் அரசாங்கத்தை அங்கீகரிப்பதை நோக்கி இந்தியாவை ஒரு படி நெருக்கமாக கொண்டு செல்கிறது. இது இதுவரை ரஷ்யா மட்டுமே செய்துள்ளது. India also announced initiatives to build hospitals, provide humanitarian assistance, and enhance trade levels. மதிப்புழவி ஹாஸ்பிட்டல்களை கட்டுவது, மனிதாபிமான உதவிகள் வழங்குவது மற்றும் வர்த்தக அளவை அதிகரிப்பது போன்ற முயற்சிகளையும் இந்தியா அறிவித்துள்ளது. Significantly, both sides emphasized respect for each other's sovereignty and territorial integrity. முக்கியமாக, இரு தரப்பும் ஒருவருக்கொருவர் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கு மரியாதை அளிப்பதை வலியுறுத்தின. இது பாகிஸ்தானின் பிராந்திய கோரிக்கைகளை இருதரப்பும் ஈர்க்கவில்லை. இரவ மட்டக்கூ had லேய்ந்து. This indicates that neither side accepts Pakistan's territorial claims. Mr. Muttaki also affirmed that the Afghan government will not allow its territory to be used against India. திரு முட்டாக்கி ஆப்கானிஸ்தான் தன்னோட பூமியை இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்காது என்றும் உறுதி செய்தார். A significant shift from 2001 to 21 when Taliban forces targeted India's missions and infrastructure projects. இது 2001-19 காலத்தில் தலிபான் படைகள் இந்தியாவின் தூதரகங்களையும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் தாக்கியதிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். While the text of the joint statement was substantive, கூட்டறிக்கையின் உள்ளடக்கம் வலுவாக இருந்தபோதிலும், the headlines of the visit have been overshadowed by several missteps and poorly structured optics. இப்பயணத்தின் தலைப்புகள் பல தவறான நடவடிக்கைகள் மற்றும் மோசமாக கட்டமைக்கப்பட்ட தோற்றங்களால் மறைக்கப்பட்டுள்ளன. The press conference at the Afghanistan embassy, ஆப்கானிஸ்தான் தூதரகத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, and the attempt to raise the flag of the Islamic Emirate of Afghanistan was one. மற்றும் ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய எமிரேட்டின் கொடியை ஏற்றும் முயற்சி அவைகளில் ஒன்று. It also emerged that no women journalists had been invited, leading to outrage. பெண் பத்திரிகையாளர்கள் யாரும் அழைக்கப்படவில்லை என்பதும் தெரியவந்தது. இது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. 2 days later, Mr. Muttaki held another all-inclusive press conference. 2 நாட்களுக்கு பிறகு, திரு முட்டாக்கி அனைவரையும் உள்ளடக்கிய மற்றொரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். The government which distanced itself from the event, இந்த நிகழ்ச்சியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்ட இந்திய அரசு, missed an opportunity to express its stand on the wider question of the Taliban's ban on women's education and employment. தலிபான்கள் பெண்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு விதித்த தடை என்ற பரந்த கேள்வி மீது தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பை தவறவிட்டது. Lack of an inclusive political process, treatment of minorities, and past attacks by the group. அனைவரையும் உள்ளடக்கிய அரசியல் செயல்முறை இல்லாதது,
சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதம் மற்றும் இந்த குழுவின் பாதுகாப்பு தாக்குதல்கள் குறித்தும் பேச தவறிவிட்டது. While engaging the Taliban is no doubt important and vital for regional security, பிராந்திய பாதுகாப்பிற்கு கலிபான்களுடன் தொடர்பில் இருப்பது சந்தேகமின்றி முக்கியமானது மற்றும் அவசியமானது என்றாலும், India must clarify how far it plans to go down the road of appeasing the group and risking its reputation towards that end. இந்தியா இந்த குழுவை சமாதானப்படுத்தும் பாதையில் எவ்வளவு தூரம் செல்ல திட்டமிட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதற்காக தனது நற்பெயரையும் பணயம் வைக்கும் குறித்தும் தெளிவுபடுத்த வேண்டும். சோ 2 எடிட்டோரியல்ஸும் இன்னைக்கு செம ஹெவியா பட் சூப்பர் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. ஒன் ஆன் இன்டர்னல் கவர்னன்ஸ் அண்ட் another on foreign policy. பட் வெயிட், the day is not over yet. படிச்சதுல ஞாபகம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? Get ready for the IPL for editorial vocab. Yes, you heard it right. நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 pmக்கு லைவா ஒரு குவிஸ் நடக்கும். இட்ஸ் அவர் எடிட்டோரியல் vocab லீக். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். மந்த்லி லீக், ஸ்கோர்ஸ், ரிவர்ட்ஸ்னு ஒரே கொண்டாட்டம் தான். ஸோ ரெடியா இருங்க. ஜாயின் அவர் டெலிகிராம் சேனல். லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். And let's play the vocab league. This is your Mala from Score Clever, signing off. Bye-bye, take care and keep learning.